நாம எல்லாரும் வார்த்தைகளால ஒரு பெரிய சுவர நமக்குள்ள கட்டியிருக்கோம் சொன்னா நம்புவீங்களா? இன்னைக்கு அந்த சுவர பத்தியும் அதை எப்படி உடைக்க போறோங்கிறத பத்தியும் ஒரு ஆழமான தத்துவ பார்வையை தான் இந்த தொகுப்புல பார்க்க போறோம். இது வெறும் தத்துவமா இல்லாம நம்ம யோசிக்கிற விதத்தையே தலைகீழா மாத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. வாங்க உள்ள போகலாம். பொதுவா நம்ம அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் நம்மளோட மிகப்பெரிய பலம்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? எந்த ஒரு விஷயத்தையும் லாஜிக்கா அப்ரோச் பண்றது தான் சரின்னு நம்புறோம். ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த லாஜிக், அந்த அறிவு, அதுவே நம்மள ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள அடைச்சு வைக்கிற ஒரு சிறையா இருந்தா எங்க ஆகுறது? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்விதானே இது. இதை நோக்கித்தான் நம்ம இப்ப பயணிக்க போறோம். இப்ப நீங்க பாக்குறது சத்குரு எழுதின உருச்சிதைவு அப்படிங்கிற ஒரு 10 வரி கவிதை. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. நம்மள நாமே பெரிய அறிவு ஜீவின்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒரு மாயைய இந்த 10 வரிகள்ல ஒரு அப்படியே கிழித்தறிறாரு. உண்மையான மெய்மை அப்படிங்கிறது நம்ம அறிவால அளக்கவே முடியாத ஒரு பிரம்மாண்டம்ங்கிறத இது ரொம்ப அழகா நமக்கு உணர்த்துது. சரி, முதல்ல இந்த உருச்சிதைவு அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்துடலாம். தலைப்புல இருந்தே ஆரம்பிக்கலாமே. உருச்சிதைவு, அதாவது நம்ம அகந்தை, நம்ம அறிவு, நம்ம புத்திசாலித்தனம்னு நமக்காக நாமே கட்டி வச்சிருக்கிற அந்த சுவர்களை நாமளே முன்வந்து சுக்குநூற உடைக்கிறது. அதுதான் உருச்சிதைவு. இந்த அறிவு சார்ந்த சுவர்களை தகர்க்கிறது தான் உண்மையான விழிப்புணர்வுக்கு முதல் படி அப்படிங்கிறத இந்த ஒற்றைச் சொல் நமக்கு நறுக்குன்னு சொல்லுது. அடுத்ததா நாம பார்க்க போறது வார்த்தைகளோட மாயல். நம்ம எல்லாரும் அதிகமா நம்பியிருக்கிற ஒன்ன இந்த கவிதை ரொம்ப கூர்மையா விமர்சிக்குது. அதுதான் வார்த்தைகள். எழுதப்பட்ட வார்த்தைகளையே தின்று வாழ்கிற மனிதர்கள் அப்படின்னு கவிதை சொல்லுது. இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். சாப்பாட்டை சாப்பிடாம ரெஸ்டாரண்ட் மெனு கார்டையே சாப்பிடுற மாதிரி ஒரு முட்டாள்தனம் தான் இது. அதாவது தனக்குன்னு எந்த சொந்த அனுபவமும் இல்லாம யாரோ எழுதின வார்த்தைகளையும் தகவல்களையும் வச்சுக்கிட்டே வாழ்க்கையை ஓட்டுறவங்கள இது குறிக்குது. தகவல் வேற, அனுபவம் வேற, இல்லையா? இந்த வரி உங்கள நிஜமாவே கொஞ்சம் அதிர வைக்கும். அந்த எழுதப்பட்ட வார்த்தைகளை அவை ஏமாற்றமடைந்த மனதின் கழிவுகள் அப்படின்னு ரொம்ப சாதாரணமா குறைத்து மதிப்பிடுகிறார். நாம பெரிய விஷயமா பூற்றி கொண்டாடுற அந்த வார்த்தைகள் எல்லாமே உண்மைய முழுமையா உணர முடியாத ஒரு மனதோட வெளிப்பாடுதான். அதாவது வெறும் கழிவுதான் அப்படின்னு இது முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. இந்த முரண்பாட்டை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். ஒரு பக்கம் வெறும் கழிவுகளாக கருதப்படுற மிகச் சிறிய எல்லையை கொண்ட எழுதப்பட்ட வார்த்தைகள், இன்னொரு பக்கம் நம்ம அறிவால அளக்கவே முடியாத பிரம்மாண்டமான எல்லையற்ற பரந்த வெளி. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டா நாம எதை தேடி போகணுங்கிற தெளிவு நமக்கே தானா வந்துடும். இப்ப இந்த மேதைகள்னு தங்கள சொல்லிக்கிறவங்க எப்படிப்பட்ட மன வலையில சிக்குறாங்கன்னு பாப்போம். தங்கள மிகப்பெரிய அறிவுஜீவிகள்னு நினைச்சுக்கிற மனிதர்கள் எப்படிப்பட்ட ஆபத்தான வலைகள்ல சிக்கறாங்கன்னு இந்த கவிதை ரொம்ப ஆழமா தோண்டி எடுக்குது. அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா? வார்த்தைகளையே தின்று வாழ்பவர்கள். அது மட்டும் இல்லாம எல்லையே இல்லாத ஒரு விஷயத்துக்கு இதோ நான் எல்லைய கண்டுபிடிச்சிட்டேன்னு தற்பெருமை பேசுறவங்க. கொஞ்சம் யோசிங்க. இயற்கையாவே எல்லையற்ற ஒரு தன்மைக்கு எல்லை வகுக்க நினைக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், எவ்வளோ பெரிய அகந்தை. இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்ம லாஜிக், நம்ம அறிவு, இதெல்லாம் எவ்வளவுதான் கூர்மையா இருந்தாலும் அந்த எல்லையற்ற மெய்மைங்கிற பிரம்மாண்டத்துக்கு முன்னாடி நிக்கும்போது அதோட திசைய முற்றிலுமா இழந்து தடுமாறி போயிடும். மேதைகள் உருவாக்குற தர்க்கரீதியான பொய்கள் எல்லாமே அந்த முடிவற்ற வெளியில துளிக்கூட அர்த்தமில்லாம காணாம போயிடும். சரி, இதுக்கு தீர்வுதான் என்ன? அதுதான் உண்மையான உருச்சிதைவை ஏத்துக்கிறது. பிரச்சனைய சொன்ன ஆசிரியர் அதுக்கான தெளிவான ஒரு பாதையும் கொடுக்கறாரு. அது என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற அளப்பரிய தாகம், அந்த ஆழமான ஆன்மீக தேடல முதல்ல உணருங்க. 2வது, சும்மா மலிவான லாஜிக்கல வச்சு அந்த தாகத்தை தணிச்சிடலான்னு ஏமாந்துராதீங்க. 3வது, உங்களோட அகந்தையையும் உங்க வரையறுக்கப்பட்ட வடிவத்தையும் உடைச்சு சுக்குநூறாக்குறதுக்கு உங்களை நீங்களே முழுமையா ஒப்புக்கொடுங்க. இதுல ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை என்னன்னா, அதனை மனதின் ஏமாற்றுக்களில் தனித்துக் கொள்ளாதீர்கள். ஏதோ 4 புஸ்தகத்தை படிச்சிட்டோ இல்ல 4 பேர்கிட்ட விவாதம் பண்ணிட்டோ உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பெரிய தேடல்ல சமாதானப்படுத்த மனம் ஆசைப்படும். அது ரொம்ப ஈஸியும் கூட. ஆனா தயவு செஞ்சு அந்த மனதோட ஏமாற்று வேலைகள்ல சிக்கி உங்களோட உண்மையான தேடலை அழிச்சிடாதுங்க. அப்படி சிதஞ்சா கடைசியில என்ன கிடைக்கும்? அதுதான் எல்லையற்ற மெய்மை. அந்த போலியான வடிவம் சிதைக்கப்படும்போது என்ன நடக்கும் தெரியுமா? இங்கேதான் ஒரு அழகான ஆச்சரியம் இருக்கு. வார்த்தைகளால உங்களை சுத்தி நீங்களே கட்டி எழுப்பின அந்த நான் அப்படிங்கிற சுவர் உடைஞ்சு சுக்குநூறாகும்போது மட்டும்தான் அந்த எல்லையற்ற பரந்த வெளியில உங்களோட உண்மையான இருப்ப, உங்களோட நிஜமான வடிவத்தை உங்களால உணர முடியும். உங்களை நீங்களே சிதைக்கிறது மூலமாதான் ஒரு முழுமையே உங்களுக்கு கிடைக்குது. இப்ப இந்த தொகுப்போட முடிவுக்கு நாம வந்துட்டோம்.
இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த எல்லையற்ற மெய்மைய முழுமையா அனுபவிக்கிறதுக்காக உங்க அறிவோட மாயைகளையும் உங்களோட வரையறுக்கப்பட்ட அந்த போலியான வடிவத்தையும் முழுமையா இழக்க, அத விட்டொழிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆழமான தேடலுக்கு இந்த தொகுப்பு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு திறவுகோலா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம்.